கைவிடா நல்லவரே என் இயேசுவே. துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். கர்த்தர் நல்லவர்னு சொன்னாதான் பரலோகமே திறக்கும். அது தெரியுமா? ஆண்டவரை குறையே சொல்லக்கூடாது. ஆண்டவர் நான் குறையே சொல்ல மாட்டேன், ஆண்டவரை நான் உயர்த்தி தான் பேசுவேன். இதை நம்ம உலக வாழ்க்கையில செய்யறோம். ஒரு காரியம் எடுத்த உடனே, ஏன்னா நம்ம 6 நாளும் கடந்துட்டு இன்னைக்கு வர்றோம், சபையில சந்திக்கிறோம். இங்க வந்த உடனே இந்த சபையும் யாருதுதான்? மேல இருக்க ஹவுஸ் ஓனருது இல்லை, இந்த சபையும் கர்த்தருது. நம்ம ஆராதிக்கிறோம் கர்த்தரு. நமக்கு வந்தா பரலோகம் திறந்தாதான். ஆனா நம்ம குறை சொல்லிட்டு இருந்தா எப்படி வரும்? ஐயோ வாயை மூடிடுறோம் ஆண்டவரை. நீ நான் குறையே சொல்ல மாட்டேன்ப்பா சொல்லுவோம். நீ குறையே சொல்ல மாட்டேன். குறை யாருக்கிட்ட தான் இருக்கு? உங்ககிட்ட என்னிட்ட தான் இருக்கு. நம்ம விழுந்து போயிருக்கலாம், நம்ம துன்பத்தில் மாட்டியிருக்கலாம், நம்ம கஷ்டத்தில் சிக்கி இருக்கலாம். ஆனால் விடுதலை கொடுக்கறவர் இயேசு மட்டும்தான். அதை நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம குறையே சொல்ல மாட்டோம் நம்ம ஆண்டவர். ஏன்னா கர்த்தர் அதை செய்யலை. இந்த துன்பத்தை கஷ்டத்தை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம அவர் மேலே ப்ளேம் பண்ணலாமா? பண்ணவே கூடாது. கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு அந்த வைராக்கியம் எடுப்போமா? எல்லா சூழ்நிலையிலும் துதிப்பேன் ஆண்டவரே. அதுதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கும் ஒரு வழி. நம்ம ஜெயிக்கிறதுக்கும் ஒரு வழி என்ன? கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தர் நாம மகிமைப்படுத்தணும். இன்னிலிருந்து நான் அதை சரியா செய்கிறேன் ஆண்டவரே. ஒரு நாள் உங்க குற்றம் சொல்ல மாட்டேன் ஐயா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே நன்றி உள்ள பிள்ளைகளா இருப்போம். சரிங்களா? ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு தீமை என்ன ஆராதனையில? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை சொல்லிக்கிட்டு இருந்தாலே வாழ்க்கையில் முன்னேறலாம்.
சரி, இன்னொரு பாடல் பாடுவோம். நல்லவரே நம் கர்த்தரே, முன் செல்லும் கத்தாதி கர்த்தரே, வல்லவரே எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் நீத்தமே. இந்த யுத்தம் உங்கள் யுத்தம் அல்ல என்று பரிசுத்த தேவன் வாக்கு கேட்டு நாம் கர்த்தரின் மீட்பினை காண்போம், திடன் கொள்வோம், ஜெயம் பெறுவோம். பகைவர் கூட்டம் கண்டு அஞ்சிடாமல் பரிசுத்தரை பணிந்து தொழுவோம். பெருமுழக்கத்தோடு நாம் முன்னேறி பரமதேவனை துதித்து பாடுவோம். நல்லவரே நம் கர்த்தரே, முன் செல்லும் கத்தாதி கர்த்தரே, வல்லவரே எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் நீத்தமே. இந்த தஞ்சம் வேண்டி ஒன்று கூடி நின்றோம், எங்கள் ஆண்டவரே கர்த்தரே. எதிர்வரும் பாகை அருந்தோடும் பெரும் ரட்சிப்பை நாம் காண்போம். கர்த்தர் தந்த தேசம் பற்றி கொள்ள சத்துருக்கள் வரும் அந்நேரமே. பக்தியாய் பணிந்து நாம் தொழுவோம், தேவன் நல்லவர் நல்லவரே. நல்லவரே நம் கர்த்தரே, முன் செல்லும் கத்தாதி கர்த்தரே, வல்லவரே எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் நீத்தமே. நல்லவரே நம் கர்த்தரே, முன் செல்லும் கத்தாதி கர்த்தரே, வல்லவரே எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் நீத்தமே. ஆமென். இந்த யுத்தம் உங்கள் யுத்தம் அல்ல. ஆமென். நமக்கு நம்ம யுத்தமாக செய்கிறோம், இல்லை நமக்கு யுத்தம் தான் வருதா? அன்னைக்கு யோசபாத் ராஜா தன் தேசத்தை காக்கும்படியா, தன்னுடைய ஜனங்களை காக்கும்படியா எதிரிகள் சூழப்பட்டிருந்த நேரத்தில் என்ன செய்யுதுன்னே தெரியல அவனுக்கு. போருக்கு எப்படி போய் நான் நிற்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த சூழ்நிலையில் அவன் எங்கே போனான்? தேவ சமூகத்துக்கு போனான். இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன காரியம் வேணும்னாலும் மனுஷர்கள்ட்ட போகவே போகாதீங்க. ஒருவேளை நம்ம பேசலாம், சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம், ஆனால் கர்த்தரிடத்திலே போங்கள், கர்த்தர் சமூகத்தை தேடுங்கள். நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்க இந்த தேவனால தான் முடியும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், நம்ம எல்லாரும் வெளில போனால் என்னதான் சொல்லிட்டு போவோம்? கர்த்தரிடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு போவோம். அப்பா நான் வெளியில் போகிறேன், என் கூட வாங்க. வெளியில் போகும்போது குடும்பமாக நாங்கள் சின்ன பிள்ளைங்க இவங்க எல்லாரும் ஊழியத்துக்கு நாங்கள் அழைச்சிட்டு போகும்போது ஜெபம் பண்ணிவிட்டு வெளில போகும்போது வண்டியில் ஏறினோன்னே எல்லாரும் ப்ரைஸ்லாட் சொல்லணும். நாங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன கிருஷ்ணனுக்கு பேச்சே வர எல்லாம் ப்ரைஸ்லாட் சொன்னால் தான் என்ன செய்யும், வண்டி கிளம்பும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை உயர்த்துருவாருங்க. ஆமே, அற்புதமான தேவன் இவர். இன்னைக்கு அவர் உயர்த்துகிறதை எங்கள் கண்கள் காண்கிறது. ஹல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்தியே தீருவார். உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு நான் வழி காட்டுவேன்னு சொல்ல, அங்க இருக்குபார் வழின்னு சொல்லல, கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி இருக்கிறார்னா கூடவே வருவாரு, அழைத்து கொண்டு போவாரு. அந்த இடத்துல உங்களை நிற்க வைத்து அழகு பார்ப்பார். மறக்கவே மறக்காதீங்க, கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம் வந்தாச்சு. நல்லா விசுவாசித்து கர்த்தருக்கு ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும் வாதிக்க
பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே. பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே. பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. ஈடிணையற்றதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். சாபமுள் முடியை உம் சிரசினில் சுமந்தீரே. சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாபமுள் முடியை உம் சிரசினில் சுமந்தீரே. சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. ஈடிணையற்றதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததே. எந்தன் அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததே. உந்தன் அன்பு பெரியதே, ஆமென். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. ஈடிணையற்றதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. நம்ம ஆண்டவர் நல்லவர். ஆமென். நல்லவர் அப்படின்னா யார் தான்? கர்த்தர் தான். நம்ம நிறைய பேரை சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. அதெல்லாம் இல்லை, இல்லை, மாறிடுவாங்க மனுஷங்க. ஆனால் கர்த்தர் மாறவே மாட்டார். எப்போ மாற மாட்டார்னா, அவர் நேற்றும் மாறல, இன்றைக்கும் மாறல, நாளைக்கும் மாற மாட்டார், கடைசி நாள் மட்டும் மாற மாட்டார். ஆமென்.
அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்கணும் தெரியுங்களா? வேத வசனத்தில் தான் இருக்கணும். ஏன்னா வானம் அழிஞ்சு போகலாம், பூமி அழிஞ்சு போகலாம். நம்ம பார்க்குறோம்ல, இன்றைக்கி நம்ம எதையோ பிரயாசப்பட்டு தேடி பிடிச்சி சேர்த்து வைக்கிறோம்ல, எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் அழியாத மாறாத ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தை தான் நம்ம உருவாக்கவும் முடியும். இல்லை, நிறைய நேரம் சோர்ந்து போயிடுறோம் இல்லை. ஆனால் ஒன்று எப்பவுமே நம்ம இடத்துல என்ன, ஆதியில் பாருங்களேன், ஆதாம் கிட்ட, ஆதாமே எங்கடா போனேன் அப்படின்னு கர்த்தர் தேடும்போது அவன் போய் அத்தி இலையில, இந்த அத்தி மரம்ன்றது வேதத்தில் பாருங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மரம். நீங்கள் போயிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த அத்தி மரத்தில் தான் ஆதியில் ஆதாம் பாவம் செய்த உடனே என்ன செய்கிறான், அத்தி இலைகளால் அவன் ஒரு ஆடையை செஞ்சு போடுறான்னு சொல்லுது இல்லை. அத்தி இலையை கொத்து கொத்து அவன் தன்னுடைய சரீரத்தை மறைத்திருக்கிறான். அதுக்கப்புறம் வேற எங்க அத்தி மரம் வருது? இயேசு அத்தி மரத்தை சபிக்கிறாரு. அடுத்தது எங்க வருது? சகேவு ஏறினதும் அத்தி மரம் தான். அடுத்த அத்தி மரம் எங்க வருது? நாத்தான்வேல், நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். வேற எங்க வருது அத்தி மரம்? போய் பார்ப்போம். ஆமென். அப்போ ஏதோ ஸ்பெஷல், இந்த அத்தி மரத்துக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு இல்லைங்களா? அதனால தான் நிறைய இதுக்கு வியாதிக்கு கூட இந்த அத்தி இலைகளை, ஆமென், அல்லேலூயா, எல்லாம் ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்கணும் தெரியுங்களா? சந்தோஷமாக நம்ம ஆராதிக்கணும். எவ்வளோ கவலை இருந்தாலும் சபைக்குள்ளே வந்துட்டானா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரணும் நாம. ஆமென். முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகிறோம். ஆரம்ப நாட்கள்லாம் செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமானவரை நம்ம பார்க்க வர்றோம், அவர் வார்த்தையை கேட்க வர்றோம், அவர் ஆராதிக்க வர்றோம் இல்லை. அப்போ என்ன செய்யக்கூடாது? யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. நல்ல ஆராதனைக்குரிய காரியங்களை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் ஆராதிச்சு எரிகை கோட்டை இழிஞ்சு விழுந்திருக்கு. ஆமென். அவங்க சுற்றி சுற்றி வந்தாங்களாம். சுற்றி வரும் பொழுது, சுற்றி வந்து அவங்க பாடி ஆர்ப்பரிக்கும் பொழுது எரிகை கோட்டை இடிஞ்சு விழுந்துச்சு இல்லையா? கோட்டைன்னா அது சாதாரண கோட்டை இல்லை. 2 ரதத்தை ஒரே டைமில் விடுற அளவுக்கு அகலமான உயரமான கோட்டை அது. அவங்க பார்க்குறாங்க, பாடிக்கிட்டே இருக்கும்போது விழுந்துருச்சான். அவங்க பிறகு கானான் தேசத்துக்குள்ளே உட்காந்து யோசித்து பார்த்துருப்பாங்க, எப்படா விழுந்துச்சு. கர்த்தர் தான் விழ வச்சதுன்னு யோசிக்க தெரியாது. எப்படி விழுந்துச்சு? நம்ம பாடிட்டு தானே இருந்தோம், விழுந்துருச்சு. நம்ம பாடிக்கிட்டு தானே விழுந்துச்சுன்னா அப்போது நம்ம நல்லா பாடணும் போல இருக்குது. பாடினா என்ன செஞ்சிடலாம், விழுந்துரும் அப்படின்னு போகாமல் பாடும் பொழுதெல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்காக செய்கிறார் என்ற எண்ணம் வரணும். அந்த தைரியம் தான் நமக்கு. அந்த தைரியம் தான். இன்னைக்கு காலையிலே நாம் ஆராதனைக்கு வந்திருக்கோம். என்ன தைரியம் உனக்கு? என்ன தைரியம்னு கேட்டாங்கன்னா, நான் கர்த்தரை பாடி துதிச்சு பெரிய காரியங்களை வாங்கிட்டு வந்துடுவேன். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். நீங்கள் பாடிக்கிட்டே இருங்க, நீங்கள் துதித்து கொண்டே இருங்க. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அதே போல் பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க? பாடி துதிச்சாங்க. உங்களுக்கு மாதிரி அவங்களுக்கு ஜம்முன்னு சேர் போட்டு கொடுத்து பாட சொல்லலை. சிறைச்சாலையிலே போட்ட பவுலையும் சீலாவையும் தலைகீழ கட்டி தொங்க விட்டாங்களாம். அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? நேராக நிற்கும் போதே நம்ம கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறோம் இல்லை, ஆனால் தலைகீழ கட்டி தொங்க விட்டவங்க கர்த்தரை துதித்து பாடினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? கர்த்தர் நல்லவர்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அதை தான் கற்றுக்கணும். எவ்வளோ துன்பம் பாடு எது வந்தாலும் கர்த்தர் நல்லவர்னு சொன்னீங்கன்னா போதும், எல்லாம் ஓடி போயிடும். ஆமென். அன்னைக்கு அவங்க துதித்த போது என்ன நடந்தது தெரியுங்களா? கர்த்தர் நல்லவர்னு சொல்ல 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 சிறைச்சாலை கதவுகள் துற உண்டது, பூமி அதிர்ந்தது. அப்படி இருக்கணும் நம்ம ஆராதனை. கர்த்தரை மட்டும் எப்போ நல்லவர்னு சொல்ல கற்றுவோம். மனுஷால் பிரச்சனை வரலாம், அதுலையும் நான் மன்னித்து தயவா, ஆண்டவர் நல்லவராக இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரியுதா? யாரு? சத்தமா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்லவர் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும். நல்ல சந்தோஷமா பாடும், கையை தட்டி.
ஒரு போதும் கைவிட, நல்ல கை தட்டி, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு. ஆமென். நிச்சயமா உங்களுக்கு உண்டு. பயமில்லை, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் குடும்பத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நமக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம், நமக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே, ஒன்றும் வாய்க்காதே. என்றும் ஜெயம்தானே, நமக்கு என்றும் ஜெயம்தானே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல வைராக்கியமா பாடுங்க. சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். உலகின் அதிபதி சாத்தானை காட்டிலும், உலகின் அதிபதி சாத்தானை காட்டிலும், நமக்குள் இருப்பவர், நமக்குள் இருப்பவர், அவர் பெரியவர் அஞ்சிடே, அவர் பெரியவர் அஞ்சிடே. ஒன்று சேர்ந்து நாம் ஆமென் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஆமென். நன்றி மட்டும் சொல்லுங்க. ஆமென். கஷ்டமாக இருந்தாலும் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல 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 கிருபைகள் பெருகி கொண்டே இருக்கும். ஆமென். நம்ம தேவனை போல ஒரு அற்புதமான தேவனே கிடையாது. நம்மளை ஆசீர்வதிக்கணும் அவரால் தான் முடியும். ஏன்னா நம்ம உள்ளத்துலலாம் அவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க. இல்லை சாமானியமாக கர்த்தருடைய வார்த்தை கீழ்படுகிறோமா? இல்லை. நம்ம பயங்கர பரிசுத்தமாக வந்து உட்கார மாதிரி இருக்கிறோம். இல்லை. அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளை யாராலையும் ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம நல்ல பிள்ளைங்களே இல்லை, ஆனால் அவர் நல்லவர். ஏன் தெரியுங்களா? அவர் தான் ஆசீர்வதிப்பார் நம்மளை. அல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம பெற்றோர்களாலே முடியாது. ஆனால் நம்ம தகப்பன், பரலோக தகப்பன் நம்ம ஆசீர்வதிப்பார். நல்ல தெய்வம் இவர். இன்னைக்கு ஆராதனையில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன? கர்த்தர் நல்லவர். இன்னிலேருந்து சொல்லணும், கண்ணீரை போன்ற கண்ணீரே வந்து தத்தளிக்கிற மாதிரி பிரச்சனைக்கு வந்தாலும் நான் சொல்லுவேன், இனி கர்த்தர் நல்லவர்னு. நாங்கள் சொன்னோம் கர்த்தர் நல்லவர்னு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த குறிப்புக்காக ஜெபிச்சு கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுவோம். இந்த ஜெப குறிப்பை கர்த்தர் கேட்டனால சோத்திரம் பண்ணும் போது சோத்திரம் சோத்திரம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த சோத்திரம் தான் இதெல்லாம். அல்லேலூயா. அப்போ நீங்களும் சோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எழுந்திருப்போமா? அல்லேலூயா. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், நம்மள்ட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டாருங்க இந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. என்றும் மறவாதவர். ஹல்லேலூயா. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர்,
பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். உமக்கே கனம், உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஆமென் ஆண்டவரே. ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல ஆண்டவரே. உந்தனின் எங்களை வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவரே.